வணக்கம். தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய பல்வேறு ஆலோசனைகள் நடந்து வருகிறது. இந்த ஆலோசனையில் தேசிய அளவிலான முடிவு எப்படி இருக்கும் என்று பேசப்பட்டு வருகிறதாம். அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் முக்கியமான சில விஷயங்களை ஆலோசனை செய்து வருகிறாராம். தமிழ்நாட்டில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை லோக்சபா தேர்தல் நடந்தது. இன்று இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இதில் கேரளா, ராஜஸ்தான், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது. தேசிய அளவில் லோக்சபா தேர்தல் தீவிரம் இன்னும் முடியவில்லை. லோக்சபா தேர்தலுக்கான கொண்டாட்டங்கள், பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடந்தபடியே இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 முக்கியமான ஆலோசனை கூட்டங்களை நடத்தியுள்ளார். முதல் மீட்டிங் திமுக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களிடையே நடந்துள்ளது. இரண்டாவது மீட்டிங் நேற்று காங்கிரஸ் தலைவர்களுடன் நடந்தது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் முக்கியமான 5 விஷயங்கள் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. 1. தமிழ்நாட்டில் 39 இடங்களில் நமது வெற்றி உறுதி. புதுச்சேரியிலும் நம்முடைய வெற்றி உறுதி. சில இடங்களில் வாக்கு சதவிகித வெற்றி குறையலாம், ஆனால் அங்கும் வெற்றி உறுதி. 2. தென் மாவட்டங்களில் நம்முடைய கூட்டணியின் வெற்றி சதவிகிதம் குறையும். அங்கே கொஞ்சம் நிர்வாகிகள் அலட்சியமாக இருந்துவிட்டனர். 3. தமிழ்நாடு மட்டுமின்றி வட மாநிலங்கள், தெலுங்கானா, கர்நாடகாவிலும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. சூழ்நிலை நமக்கு சாதகமாக சென்று கொண்டிருக்கிறது. 4. பாஜக பதற்றத்தில் இருக்கிறது. முதலில் 400 என்று பேசியவர்கள் இப்போது அதை பற்றி பேசுவதில்லை. பாஜக 200 இடங்களை தாண்டுவதே கடினம். 5. பாஜக 200 இடங்களை தொட்டால் கூட ஆட்சி அமைக்க முடியாது. ஏனென்றால் பாஜக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் கலந்து கொள்ளும் என இந்த 5 விஷயங்கள் முதலமைச்சரின் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வட இந்தியாவில் முக்கியமாக பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக மாறுகிறது. கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு உள்ளது என்று ஸ்டாலின் பேசியிருக்கிறாராம். எனக்கு தினமும் தகவல் வருகிறது, மொத்தமாக நிலைமை நமக்கு சாதகமாக மாறப்போகிறது என்று காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் ஸ்டாலின் பேசியுள்ளாராம்.